வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இங்கே வருங்க, கஞ்சினா என்ன சொல்கிறது, அந்த பழைய சோத்தில் சுட கஞ்சி கிடையாது, பழைய சாப்பாட்டில் தயிர் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி அதான் நம்ம வீட்டு ஸ்பெஷலு. அதுக்கு மோர் மிளகா வறுத்து வச்சுருக்கேன். பழைய கஞ்சி தான் இன்றைக்கி. ஏன்னா 2 நாளாக வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சிங்க, பயங்கர வெயில் கொளுத்துது. அதனால் திரும்பவும் பழைய கஞ்சி டெய்லியுமே நான் உங்களோட பழைய சாப்பிட்ருவேன். இல்லைனாலும் சில நேரத்தில் குளிர் நாளில் இல்லைன்னா விட்டுருவேன். ஆனால் இனிமேலாம் விட மாட்டேன், கண்டிப்பாக உங்களோட சாப்பாடு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அதுக்கப்புறம் இது கொழுக்கட்டை நைட்டு செஞ்சது, நைட்டு டிஃபனுக்கு. அதில் இந்த 3 மீந்துருச்சு, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்ட்டு காலையில் சாப்பாட்டுக்கு அது கூட வச்சுக்கலான்ட்டு 3 கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி அதுக்குள்ளே உப்பு வச்சுருக்கேன். உப்புனா சால்ட்டு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் காராமல் இருக்கும். அது வறுக்கும்போது ஞாபகம் இல்லை, அது வறுக்கும்போதே இதை வறுத்துருக்கலாம், மறந்துட்டேன். அதனால் இதுக்கு ஒரு சட்டி வச்சு பற்ற வைக்க முடியாதுன்ட்டு இதை இப்படி வச்சுக்கிட்டேன், உப்பு வச்சு. எதுக்கு உப்புனா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் ஒரு பச்சை மிளகா, டெய்லி ஒரு பச்சை மிளகா சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது இல்லாமல் எனக்கு பச்சை மிளகா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பச்சை மிளகா கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது பட்டாணி கூட்டில் பொரியல். அதாவது பட்டாணி, தட்டைக்காய், 2 கத்திரிக்காய். அது நம்ம வீட்டில் விளைஞ்ச காய் தான். 2 கத்திரிக்காய், அப்புறம் ஒரு தட்டைக்காய் ஒரு 4-5 இருந்துச்சு. அப்புறம் பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருந்தேன், கடையில் வாங்கினது. காஞ்ச பட்டாணி இல்லை, பச்சை பட்டாணி இருந்தது. அதெல்லாம் போட்டு இன்றைக்கி ஒரு பொரியல் மாதிரி செஞ்சுருக்கேன். இதுதான் மத்தியானத்துக்கு பொரியல் சாப்பாட்டுக்கு. அது காலையிலையும் கஞ்சிக்கு தொட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வச்சுருக்கேன். எத்தனை தொட்டுக்கு பாருங்கள், கஞ்சி இத்தினூண்டு தான். இங்கே பாருங்க, மோர் மிளகா, பச்சை மிளகா, இந்த பொரியல் இத்தனை இருக்குது. இன்னும் எனக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் கொஞ்சம் டெய்லி சாப்பிட்டுக்குவேன், அதனால் கொஞ்சம் நெல்லிக்காய் ஊறுகாய் எடுத்துக்குவேன். இன்றைக்கி காலையில் டிஃபன் அதுதான். அதுக்கப்புறம் நான் ஊர்லேருந்து வந்தாச்சு. எங்கள் அம்மா அப்பா இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு ஊருக்கு வந்துட்டு இப்போ கோயம்புத்தூர் வந்திருக்கேன். கோயம்புத்தூர்னா ரேஷன் வாங்காமல் போயிட்டேன். சொசைட்டிக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, பேங்க்கில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அந்த சின்ன வேலையெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்தால் அந்த டேட்டு முடிஞ்சிடும்ல, அதுக்காக வந்தேன். சீட்டு கட்டணும், இத்தனை வேலை இருக்கிறதுனால வந்துட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ திருப்பியும் ஊருக்கு போயிடுவேன். இதெல்லாம் இன்னும் போன மாதத்துக்குள்ளதெல்லாம் முடிச்சிட்டேன், இந்த மாதத்துக்குள்ளதை இன்னும் முடிக்கல, இப்போ தான் தொடங்கியிருக்கேன். முடிச்சுட்டு கடன்னு அடுத்த மாதம் ஃபஸ்ட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் திருப்பி எங்கள் அம்மா அப்பா பார்க்க போயிடுவேன்.